ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் பேக்ட் இட்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கருப்பு உளுந்தும் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் ரைஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இது கூட கொஞ்சோண்டு ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை நான் செஞ்சுருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக மூங் தாலியும் எடுத்துக்கோங்க. எப்பவுமே உளுந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா இட்லி வந்து ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ அதனால் ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, 1:1 மாதிரி. ஜவ்வரிசி வந்து ஒரு டெக்ஸ்சர்க்காகவும் சாஃப்ட்னஸ்க்காகவும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது தண்ணி வந்து ரொம்ப அளவாக விட்டுட்டு அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. 6 to 8 hours நல்லா ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா மாவு வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி பிளேட்ஸில் இட்லி ஊற்றிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சாஃப்டான ஹெல்த்தியான ஃப்ளஃபியான இட்லி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பர்ஃபெக்டான இட்லி எதுவும் ஸ்டிக் ஆகாமல் ரொம்ப எக்ஸாக்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் சாம்பார் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இது கண்டிப்பாக இருக்கும்.